ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, கடவுளுக்காக நாம செலுத்தக்கூடிய எலுமிச்சை பழத்தை எப்படி செலுத்தணும், எலுமிச்சை பழத்தை காணிக்கை கொடுப்பதன் மூலமா ஏற்படக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. கோவில்ல இருந்து பிரசாதமா நமக்கு கிடைக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை என்ன செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்னு பல விஷயங்களை பத்தி தெளிவா இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இது கூடவே எலுமிச்சை பழத்தை கடவுளுக்கு மாலையாக கோத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தியும் கொஞ்சம் பார்க்கலாம். எலுமிச்சை பழத்தை நாம் எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்து மத சடங்குகளில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான பொருளாக தாங்க எலுமிச்சை பழம் இருக்குது. எலுமிச்சை பழம் இல்லாமல் எந்த ஒரு மங்கள சடங்குமே நடக்காது. அது முழுமையும் அடையாது அப்படின்னு நம்பப்படுதுங்க. சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தை நிம்பு பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு புனிதமான பழம்ங்க. பழங்காலத்தில் இருந்தே எலுமிச்சை பழம் ஆயுர்வேத மருந்துகள் இல்லைன்னா வீட்டு வைத்தியம், தினசரி சமையலில் இது மாதிரிலாம் பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்குதுங்க. அதோட சக்தி வாய்ந்த ஆரோக்கிய நன்மை மற்றும் தனித்துவமான சுவைக்காகவே இது பயன்படுத்துகிறாங்க எல்லாரும். எலுமிச்சை பழம் நல்ல சக்திகளை ஈர்க்கவும் தீய சக்திகளை விரட்டுறதுக்கும் பயன்படுத்தப்படுதுங்க. இந்த எலுமிச்சை பழத்தை கோவிலில் கொடுக்குறப்ப அதோட சக்தி நல்ல சக்தியாக வலுப்பெற்று இருக்க போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் தொழில் செய்கிற இடத்துல இப்படின்னு எதிர்மறையாக இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாத்தையுமே விரட்டிடுங்க. இப்படி கெட்ட சக்திகளை விரட்டி நேர்மறையான சக்திகளை அதிகமாக்குறதுக்கு எலுமிச்சை பழம் ரொம்பவே உதவியாக இருக்குதுங்க. எலுமிச்சை பழத்துக்கு தேவக்கனி அப்படிங்கிற இன்னொரு பெயருமே இருக்குதுங்க. இது எல்லா தெய்வங்களுக்கும் உகந்ததாக இருக்கிறதுனால தாங்க தெய்வக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. எலுமிச்சை பழத்துக்கு உயிர் இருப்பதா வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, எலுமிச்சை பழத்துக்கு மந்திரங்களை கிரகிக்கும் சக்தியுமே இருக்குது. அதனால தான் இது தேவக்கனியாக சொல்லப்படுது. இப்படி இன்னுமே பல சிறப்புகளை பெற்றது தாங்க இந்த எலுமிச்சை பழம். அதனால தான் நம்ம சாமி கும்பிட்றப்ப கட்டாயமாக எலுமிச்சை பழத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லைங்க, சாமிக்கு நம்ம மாலையாகவும் போட்டு வழிபாடு செய்கிறோம். ஆனால் எலுமிச்சை பழம் இல்லாமல் எந்த ஒரு கடவுளையுமே நம்ம வணங்குறதே இல்லைங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாலையாக கோர்த்து சாமிக்கு கொடுப்போம் நம்ம. ஆனால் கடவுளுக்கு எலுமிச்சை பழத்தை காணிக்கையாக கொடுக்குறப்ப மாலையாக கோர்த்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. எந்த ஒரு கடவுளுக்குமே எலுமிச்சை பழத்தை மாலையாக கோர்த்து நாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தாங்க சொல்லப்பட்டு இருக்குது. ஏன்னா அதுக்கு பதிலாக நம்ம உதிரி பழங்களாகவே கொடுக்கலாங்க. நம்மளால் எவ்வளவு எலுமிச்சை பழத்தை வாங்க முடியுமோ அவ்வளவு எலுமிச்சை பழத்தை வாங்கி அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரி கிட்ட கொடுத்து இந்த கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு காணிக்கையாக கொடுங்க அப்படின்னு நாம சொல்லலாங்க. ஏன்னா எந்த ஒரு தெய்வத்தோட பாதத்தில் வைக்கக்கூடிய எலுமிச்சை பழத்துக்கு காணிக்கையாக நம்ம கொடுத்தாலுமே கூட அதுக்கான சிறப்பு கண்டிப்பாக இருக்குதுங்க. அந்த தெய்வத்தோட ஆசீர்வாதமும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தை நம்ம ஊசியால் குத்தி மாலை கோக்கிறத விட முழுக்கனியை கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க. ராஜகனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலுமிச்சை பழத்தை ஊசியால் நம்ம ஓட்டை போட்டு பழத்தை மாலையை கோக்கிறத விட இது மாதிரி நம்ம காணிக்கையாக கொடுக்கறது நமக்குமே ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா எலுமிச்சை பழத்துல நம்ம துளை போட்டு அதை கொடுக்கறப்ப அது செத்த கனியா மாறிடுங்க. ராஜகனியா இருக்கக்கூடிய எலுமிச்சை பழம் செத்த கனியா மாறுறது மூலியமா எந்த ஒரு பலனுமே கிடைக்காதுங்க. அதனால எலுமிச்சை பழம் இனிமேட்டுக்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா கோவில் தானமா கொடுங்க. தயவு செஞ்சு ஊசியால துளைத்து அதை ஓட்டை போட்டு நீங்க மாலையை கொடுக்க வேணாங்க. ஏதாவது ஒரு கடவுளுக்கு நாம எலுமிச்சை பழம் சாத்தணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டோம்னாலே போதுங்க. ஒரு ஊசியை நம்ம துளைக்காம வேறு முறையில் ஏதாவது மாலை கட்டி கூட நம்ம கொடுக்கலாம். இல்லைன்னா உதிரியா நம்ம கொடுக்கறதே ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா எலுமிச்சை பழத்தை நம்ம கடவுளுக்கு மாலையாக கோர்த்து கொடுக்கறது மூலமா பார்த்தீங்கன்னா அதனால எந்த ஒரு பலனுமே கிடைக்காதுங்க. அது நமக்கு கஷ்டத்தை தான் அதிகமாக ஏற்படுத்தும். ஊசியால் துளைத்த கனிகளை நமக்கு காணிக்கையாக கொடுத்தாலுமே கூட அதையும் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு ஜூஸ் போட்டு கூட குடிக்கக்கூடாதுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஓட்டை போட்ட மாதிரி இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தில் பாக்டீரியா அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ எலுமிச்சை மாலையாக நாம் கொடுக்காம உதிரி கனிகளாக நம்மளோட கையால் தொட்டு மனதார வேண்டிக்கிட்டு சாமிக்கு நம்ம கொடுத்தாலே போதுங்க. நம்ம நினைச்ச காரியம் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும். உங்களால் முடிஞ்ச எண்ணிக்கையில் நீங்கள் வாங்கி கொடுத்தாலே போதுங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா 108 97 95 25 14 9 16 32 23 37 33 இது மாதிரி எண்ணிக்கையில் எலுமிச்சை பழத்தை கொடுக்கலாங்க. அது ரொம்பவே நல்லது. முடிஞ்சவங்க இது மாதிரியான எண்ணிக்கையில் நீங்கள் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யலாங்க. முடியாத பட்சத்தில் கவலைப்பட வேணாங்க. நீங்கள் ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கி மனதார வேண்டிக்கிட்டாலே போதுங்க. நீங்கள் நினைச்ச காரியம் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணிக்கைக்குமே ஒரு விதமான சூட்சமம் இருக்குதுங்க. எத்தனை எண்ணிக்கையில் நீங்கள்
எலுமிச்சை பழத்தை கொடுத்தாலுமே அதிலிருந்து ஒரு 5 பழங்களை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. மறுபடியும் மற்ற கனிகளை வந்து கோவிலுக்கு நீங்கள் வரக்கூடிய பக்தர்களுக்கு காணிக்கையாக கொடுக்கலாங்க. அது ரொம்பவே உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ராஜகனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலுமிச்சை பழத்தை வந்து நாம் இந்த கடவுளுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமே இல்லைங்க. நாம் விரும்பக்கூடிய எல்லா கடவுளுக்குமே படைக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் இந்த எலுமிச்சை பழம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. எல்லா கடவுளுக்குமே நம்ம வந்து குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் கொடுக்கறது மாதிரியே இந்த எலுமிச்சை பழத்தையுமே நம்ம வந்து கொடுக்கலாங்க. ஏன்னா இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தது தான் பெற்றிருக்குது இந்த எலுமிச்சை பழம். அது மட்டும் இல்லைங்க, நாம் வந்து தொழில் செய்கிற இடம் இல்லைன்னா வீட்டில் இது மாதிரி இடத்துல தினமுமே நாம் எலுமிச்சை பழத்தை வந்து வைக்கலாங்க. இது பொதுவாகவே எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிற நடைமுறையில் இருக்கிற ஒன்று தாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கண் திருஷ்டிக்காக இதை வந்து கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து எலுமிச்சை பழம் போட்டு வைக்கிறது, இல்லை எலுமிச்சை பழம், மிளகாய், கறித்துண்டு இப்படின்னு இது மூணையுமே சேர்த்து ஒன்றா கட்டி வைக்கிறது, எலுமிச்சை பழத்தை வந்து 2ஆக அறுத்து மஞ்சள் குங்குமம் வச்சு வந்து வீட்டு வாசலில் வைக்கிறது, இல்லை தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைக்கிறது, அதுவும் அது கண் பார்வையாக வைக்கிறது தாங்க இன்னுமே நல்லதாக இருக்கும். ஏன்னா கண் திருஷ்டியை வந்து இது போக்கும் அப்படின்னு நம்பப்படுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சை பழம் வந்து கண் திருஷ்டியை மட்டும் போக்காமல் மற்ற பாசிட்டிவ் எனர்ஜியுமே நமக்கு வந்து கொடுக்கும். அப்போ அந்த இடம் முழுசாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக தாங்க வைப்ரேட்டு நல்லாயிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சை பழத்தை வந்து தண்ணீரை தான் போட்டு வைக்கணும் அப்படின்னு கட்டாயமாக அவசியம் கிடையாதுங்க. சாதாரணமாக நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த எலுமிச்சை பழத்தை வச்சுக்கிட்டாலே போதும். நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வந்து கிடைக்குங்க. நம்மளோட மண்ணினோட முக்கணியாக இருக்கக்கூடிய மா, பலா, வாழைக்கு இல்லாத சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சை பழத்துக்கு தாங்க இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாம்பழத்தில் வந்து வன்று குற்றம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. பலாப்பழத்தில் வந்து வியர்வை குற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. வாழையில் பார்த்தீங்கன்னா புள்ளி குற்றம் அப்படின்னு இருக்குதுங்க. ஆனால் இந்த எலுமிச்சை பழத்துக்கு மட்டும்தான் எந்த ஒரு குற்றத்துக்குமே இல்லாமல் இருக்கதா சொல்லப்பட்டு இருக்குதுங்க. அதுவும் இந்த எலுமிச்சை பழத்தை வந்து முன்னோர்கள் தேவகனி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நாம் முக்கியமாக ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக யாரையாவது பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கூடவே வந்து ஒரு எலுமிச்சை பழத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த காரியம் வந்து நிச்சயமாக வெற்றி அடையுங்க. தெய்வ வழிபாட்டில் எலுமிச்சை பழ மாலையை சாத்துற வழக்கம் வந்து நிறைய பேருக்கு இருக்குதுங்க. கனி மாலை அப்படின்னு சொல்கிறதும் இந்த எலுமிச்சை பழ மாலையை தாங்க. துர்க்கை, பத்ரகாளி, மாரியம்மன், நடராஜர், பைரவர் இது போன்ற தெய்வத்துக்கு வந்து பூஜிக்கிறப்ப எலுமிச்சை மாலையை வந்து சாத்துவாங்க எல்லாரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த துர்க்கை, பத்ரகாளி இது மாதிரியான உக்கரமான தெய்வங்களுக்கு இந்த எலுமிச்சை மாலையை வந்து நம்ம போட்டு வழிபட்டோம் அப்படின்னா நீண்ட நாளாக இருந்துட்டு தடைபட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே கைகூடும் அப்படின்னு நம்பிக்கையா இருக்குதுங்க. எலுமிச்சை பழத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி வந்து அபரிவிதமானதா இருக்குதுங்க. எப்பயுமே 3 எலுமிச்சை பழத்தையாவது வாங்கி வச்சுக்கோங்க அவங்க கூடவே. சுப காரியத்துக்கு போறப்ப இல்லைன்னா வெற்றியை நோக்கி நீங்க போறப்ப எல்லாமே இந்த கனியை வந்து நீங்க அம்மன் கோவில் வாசல்ல இருக்கக்கூடிய திரிசூலத்துல சொருகிட்டு அதுக்கப்புறமா போனீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க. ஒருத்தங்களோட வீட்டுல வந்து எதிர்மறையான ஆற்றல் அதிகமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி உடல் நலத்துல வந்து சின்ன சின்னதாக குறைபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்குங்க தொடர்ந்து. அந்த வகையில் இந்த எலுமிச்சை பழம் வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்குங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து செல்வமும் நிலைத்து இருக்காது இது மாதிரியான பிரச்சனை வரப்ப அப்போ அந்த பிரச்சனையை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதை வெளியில் ஏற்றுறதுக்காக எலுமிச்சை பழத்தை தாங்க முக்கியமாக பயன்படுத்தணும். இந்த 3 எலுமிச்சை பழத்தில் எடுத்து 2ஆக வெட்டி அதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் வைக்கணுங்க. அப்படி வீட்டில் வந்து நம்ம ஒவ்வொரு பகுதியில் வைக்கிறப்ப அந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழம் வந்து மஞ்சள் நிறமாவோ இல்லை கருப்பு நிறமாவோ மாறினா அதை வந்து நம்ம தூக்கி எறிந்துட்டணுங்க. அதை வந்து மறுபடியும் புதுசாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. வேற ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து தாங்க மறுபடியுமே நம்ம தொடர்ந்து வச்சுக்கிட்டு வரணும். இது கூடவே பார்த்தீங்கன்னா மழை நீரில் வந்து எலுமிச்சை பழத்தோட தோலை கொதிக்க வச்சு வீட்டில் தெளிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் வந்து தீர்ந்து போய்கிடும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை வெளியேற்றத்துக்காக ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து 4ஆக வெட்டி அதில் உப்பு தடவி தட்டில் வைக்கணுங்க. அந்த தட்டை வந்து கட்டிலுக்கடியில் வச்சுக்கணும். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சை பழத்தை கையால் எடுக்காமல் அதை ஒரு பிளாஸ்டிக் கவரில் உப்போடு சேர்த்து போட்டு தூக்கி போட்டுருணுங்க. இது மாதிரி நம்ம செய்யறது மூலிமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் முழுமையாக நீங்கிடும் அப்படின்னு நம்பப்படுது. இதை நம்ம செய்யறதுக்கு வீட்டில் வந்து தனியாக தாங்க எலுமிச்சை பழத்தை வாங்கி பயன்படுத்தணும். இந்த எலுமிச்சை பழத்தை வந்து பல கோவிலில் பிரசாதமும் கொடுக்கப்படுதுங்க. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மடப்புரம் காளி கோவிலில் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு அணிவிக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை வந்து பிரசாதமாக தராங்க. அடுத்ததாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் வல்லம் ஏகவரி அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு இந்த எலுமிச்சை பழத்தோட ஜூஸை வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க. இதை குடிக்கிறது மூலயமா அவங்க கர்ப்பமாவாங்க அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. அப்போ கோவிலில் கொடுக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து அப்படியே போட்டு விடுறவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. அது வந்து தவறுங்க. ஆனால் கோவிலிருந்து கொண்டு வரக்கூடிய எலுமிச்சை பழத்தை வந்து நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றப்ப ஒரு சிலர் வந்து எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. சாமி பாதத்தில் வைத்து எடுத்த கனியை வந்து பிரசாதமாகவும் வாங்கிக்குவாங்க.
சொல்லுவாங்க. இந்த எலுமிச்சை பழத்தை வந்து பயன்படுத்தலாமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு இருக்குதுங்க. நாம வந்து இந்த பழத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பிரசாதமாக வழங்கக்கூடிய அந்த பழத்தை வந்து வாகனத்தை வச்சிருப்பாங்க. 2க்குமே மேற்பட்ட பழங்கள் கிடைக்கிறது அப்படின்னா நம்ம வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாங்க. தேன், சர்க்கரை மட்டும் சேர்த்து சாப்பிடலாம். மருந்தும் கூட உப்பு சேர்க்கக்கூடாதுங்க. அதில் கோவிலில் பிரசாதமாக கொடுக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை திருஷ்டி நம்ம சுத்தக்கூடாதுங்க. கோவில்ல இருந்து பிரசாதமாக வாங்கிட்டு வந்த உடனே வீட்டில் வந்து அந்த எலுமிச்சை பழத்தை வந்து சுற்றி போடக்கூடாது. அது வந்து வீட்டில் வந்து கெட்ட சக்தியை வந்து உண்டாக்கிடும். பூஜை அறையில் வச்சிருக்கிற எலுமிச்சை பழம் வந்து அழுகி இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் இல்லை அப்படின்னு அர்த்தங்க. அதே மாதிரி பூஜை அறையில் வச்சிருக்கக்கூடிய எலுமிச்சை பழமானது கெட்டு போய் இருந்தது அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டது எல்லாமே உங்களை விட்டு விலகிடுச்சு அப்படின்னு தாங்க அர்த்தம். இது வந்து ஒரு சிலரோட நம்பிக்கையாக தான் அமைஞ்சிருக்குது. அப்போ இது மாதிரி இருக்கக்கூடிய பல வழிபாட்டு முறையில் நீங்கள் எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை எலுமிச்சை பழத்தை வச்சு செய்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே இந்த வழிபாடுகளெல்லாம் நீங்கள் ஏற்கனவே செஞ்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.